சந்தனம் சபாத வாசமெல்லாம் கப கப கபன்னு அடிக்குதே. யாரோ வந்திருப்பது தெரிகிறது. யாருன்னு பாப்போம். ஐயா ஐயா போகாதே. இந்த பொற்கொடியால் கூட வர நானும் வரேன். என்ன விட்டு போகாதீங்க. எடுத்து சொல்லு. சொல்றேன் இரு, நீ சொல்லு. இந்த பொற்கொடியால் நானும் வரேன் அப்படின்னு முன்ன சொன்ன ஒரு பொம்பளை சொன்னிச்சு. அதே மாதிரி இவங்களும் சொல்றாங்க. யாருமம்மா எந்த தாயே என் வலிய மறிக்காதம்மா. வலிய மறித்தா வரங்களிருந்து போகும், தளத்தை மறித்தா தவங்களிருந்து போகும் அப்படின்னு சொல்லு. கேட்டுக்கிட்டியா? என்னமா அவரு தவம் பண்ண போறாரு. தவம் குறைந்து விடுமா? என்ன வழிமறிக்கிறானாங்கிறிய இந்த தவமணி கோலத்தோடு போறிய யாரு என்ன பேரு என்னன்னு கேட்டோம். இப்படி தவமுனி வேடத்தோட போறிய நீ யாரு, என்ன உன் பேர் என்ன?
என்னங்க குருநாடு குருகுலம் குந்தமாதேவி என் தாய், பதிவான சந்திரகுலம் பாண்டு மகாராஜன் என் தந்தை, இருவருக்கு இளையவன். குந்தமாதேவிக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் ஐவர் பஞ்ச பாண்டவன் நாங்கள். இருவருக்கு இளையவன், இருவருக்கு முத்தவன், நடுப்பிறந்த நாயகன். ஆளால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜன் என் பெயர் என்று சொல்ல அந்த பெண்ணிடத்தில் ஒரு நாடு குருகுலத்திலே பிறந்த பாண்டுபுத்திர மகாராஜனுக்கு பாண்டவர் குலத்திலே ஒருவர் நடு பிறந்த நாயகன் ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன். அம்மா கனவு கண்டேன் என்று சிவபெருமானுக்கு வரம் கொடுத்தார் என்று சொன்னேன். கண்ட கனவு பழுதி ஆகிவிட்டது. சிவபெருமான் கொடுத்த வரம், அந்த சிவபெருமான் கொடுத்த வரம் பாண்டவர் குலத்தில் பிறந்திட்டு இருவரு கிளியோடு இருவருக்கு மூத்தோன் அடுத்த ஆனால் அழகு பண்ண அர்ஜுனன் அவரே தான். அவரே தான் அங்க காய்க்கு நீ ஆகுற. அவரே தான் எனக்கென்றே பிறந்தவர், எனக்கென்றே வளர்ந்தவர், நான் உனக்கென்றே பிறந்தவர், உனக்கென்றே வளர்ந்தவர். சாண்டவனே சுவாமி என்னங்க மன்னா உனக்காக பிறந்தவள் இந்த ஏலக்கண்ணி. அப்படியா? நீ எனக்காக பிறந்தவர். நீங்க சரி என்ன கல்யாணம் செஞ்சுக்கங்க. அவருமா நான் ஒண்ணு ஆசைப்பட்டதை நான் ஒண்ணு கேட்க சத்தியம் மட்டும் என்னன்னு உனக்கு குஞ்சு இருக்குதா இல்லையா? எத்தனை பிள்ளைங்க பாக்குறது வேணான்னு சொல்லிட்டு நான் தவத்துக்கு போகிறேன் அல்லவா? தவத்துக்கு போன கேடாயில கொண்டுட்டு போகணும். ஆண்டவனே மகாதேவா ஐயன் கண்ணியார கண்டு போன
நான் உனக்குன்னே பிறந்தவன், உனக்குன்னே வளர்ந்தவன். நான் உனக்கு முன்ன நான் போய் வரம் வாங்கிட்டு வந்தவன். அதனால என்ன கல்யாணம் செஞ்சுட்டு நீ எங்க வேணாலும் போங்க. எனக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஆட்டோ தண்ணி விடுறான். அங்க போவாத. ஏன்டா போவானா? கண்ணே போனா கண்ணே போனா மங்கை முகம் கண்டு போனா மகாதேவன் வரம் தர மாட்டா. பெண்ணின் முகம் பார்த்து போனா பித்தன் வரம் தர மாட்டா. பங்காளி ஜெயிப்பதற்கு பாசுபதம் வர வாங்க போறேன். எதிராளி ஜெயிக்க ஈசனிடத்துல வர வாங்க போறேன். உனக்கு கோடி தருமம் அம்மா, என்னை விட்டுவிடு தாயே. ஏண்டி நான் என்ன கேட்டோன்னா கழுத்துல ஒரு மஞ்சள் கயிறு கட்டிட்டு தானே போனேன். ஒரு போடு போட்டு போங்கிற ஓடு போடலாம் போது ஒரு மஞ்சள் கழுத்து கட்டிட்டு போலாம்ல. அதனால இந்த கானகத்தில கல்லிலே முள்ளிலே நடந்து போறிய கொஞ்சம் கூட கால் வலிக்காது, கால் இந்த பாதம் வலிக்காது. என்ன இல்ல உனக்கு, என்ன இல்ல உனக்கு, என்ன இல்ல எனக்கு ஒரு என்கிட்ட என்ன இல்ல எல்லாமே இருக்குது. ஒரு பக்கமா அரை அரைகளா இருக்க மாட்டேங்குது. சாப்பாடு உட்கார்ந்த இடத்துல தண்ணி எல்லாத்துக்கும் தாதிமார்கள் நிறைய இருக்கிறாங்க. ஏன் இங்க இருந்து சிவபெரும்பாக அங்க போயிட்டு இருக்கிற என் கழுத்துல ஒரு மட்டை ஒரு கட்டு உனக்கு சுகமா என் வீட்டுல வச்சு வளர்த்துறேன். பிரிங்கி பெற்று இருக்குதா? நல்லா பெற்று இருக்குது. என்ன பிரிங்கி பெற்று நல்லா அழுத்தி அழுத்தி கொடுக்கும். பிரிங்கி பெற்றுக்கிறான் எல்லாமே இருக்குதாங்க.
இங்கே தாங்குதுங்க. அந்த அழுவுற குழந்தைய அடியில போட்டு உட்காராயா. அந்த குழந்தை என்ன மேல பறந்தா போட்டு அழுவுது. ஒரு வீடியோவது குடிங்க, குடிக்கட்டும். பசியில கண்ணனே மணியே முத்தே அப்படின்னு எவ்வளவு ஒரு அன்பு பாசமா பெத்து எடுத்து அவனை தேனி காத்து வளர்த்திருப்பாங்க. கண்ணே மணியே முத்தே குஞ்சே எல்லாமே தான் விட டாக்டர் இன்ஜினியர் இந்த நேரத்தை அப்படி சொல்லி போலாமட்டியா அந்த ஒரு பொம்பளை அடியில போட்டு உட்காந்து பிடிச்சி அது வீரா வீரான்னு கத்துது. எல்லாம் தூங்கான்னு கத்துட்டு வீருன்றா அப்படியே அதை அடியில போட்டு உட்காந்து விடுங்க ஐயா. சொல்றேன் நல்லா மடியில போட்டுனேன். மடியில போட்டு உட்காராயா.